ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் பத்மா டெய்லரிங். இன்றைக்கி வந்து ஒரு ஓல்டு சாரியில் ஒரு பாப்பாவுக்கு வந்து கெவுன் தைக்க சொல்லி கொடுத்துருக்காங்க அவங்களோட அம்மா. அந்த சேரீயை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அவங்க யூஸ் பண்ண சேரீயில் எங்கள் பாப்பாவுக்கு ஒரு கெவுன் தைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதோட வீடியோ கிளிப்பிங்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கட்டிங்லாம் நான் வந்து ப்ராப்பராக வீடியோ பிடிச்சாலாம் டெலீட் ஆகிட்டு இப்போ வந்து ஸ்டிச்சிங் பண்ணதை மட்டும்தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்னடா இது, இவங்க இவ்வளோ கணத்தை எடுத்து எடுத்து மிஷினில் அடுக்குதாங்களேன்னு பார்க்கிங்களா? இதில் வந்து கோல்டன் கலரும் இல்லாமல் காப்பர் கலரும் இல்லாமல் இது வந்து பார்டர் ஒரு மாதிரி கலராக வந்திருந்தது. இதில் வந்து வயலட் கலரில் வந்திருக்கு பாருங்கள். அந்த இதில் வந்து 2-3 கலராக வந்திருக்கு. சேரீலே வந்து டார்க் வயலட் கலரு, அப்புறம் வந்து பட்ரோஸ் கலர் மாதிரி, அப்புறம் வந்து அந்த பார்டருக்கு அது ஒரு மாதிரி அரக் கலர் மாதிரி இல்லாமல் வயலட் கலர் மாதிரி இல்லாமல் அது ஒரு கலராக இருக்குது பார்டருக்கு. அதில் வந்து காப்பர் கலர் பட்டு மாதிரியே இருந்துச்சு. சரி, இந்த லேஸ் வச்சா நல்லாயிருக்குமா, அந்த லேஸ் வச்சா நல்லாயிருக்குமான்னு ஒரு லேஸாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபைனலி இந்த லேஸ் வச்சா நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சு பார்த்தேன். எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். லேஸு இந்த குழந்தைக்கு வந்து 2 ட்ரெஸ்ஸு இந்த இதில் வந்து தைச்சிருக்கேன். இதில் வந்து ஒரு ட்ரெஸ் தைச்சது வந்து வீடியோ வந்து ஸ்டோரேஜ் அதிகமாக இருந்துச்சுன்னு சொல்லி வீடியோ எடுத்தது வந்து தெரியாமல் டெலீட் ஆகிட்டு, இதில் வந்து கட்டிங் வீடியோவும் ப்ராப்பராக என்னால் போட முடியலை. ஸ்டிச்சிங் வீடியோவும் ஒரு ட்ரெஸ்ஸோட ஸ்டிச்சிங் வீடியோ தான் போட்டிருக்கேன். இன்னொரு இதோட ஸ்டிச்சிங் வீடியோ என்னால் போட முடியலை. கழுத்துக்கு வந்து இந்த மாதிரி நெக் போட்டு பேக்கில் வந்து ரவுண்ட் நெக் போட்டிருக்கேன். பேக்கில் வந்து கொஞ்சம் கழுத்து மேலதள்ளி இருக்க மாதிரி போட்டு, கை வந்து அந்த பாப்பாவுக்கு வந்து ஒரு 3/4 கை, அரை கை இருக்காப்பில் போட்டிருக்கேன். அந்த பாப்பா கொஞ்சம் இவ்வளோ வளர்த்தியாக தான் கேட்டிருந்தாங்க. கை லைனிங் மட்டும் கட் பண்ணாமல் வச்சுருந்தேன். இப்போ லைனிங் கட் பண்ணி தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். முன்னாடி வந்து எல்லாமே பேஜ் ஒர்க்கெல்லாம் பண்ணியாச்சு. நம்மளோட அந்த ட்ரெஸ்க்கு டாப்புக்கு வந்து முன்னாடி பேஜ் ஒர்க் பண்ணது எல்லாமே பண்ணியாச்சு. பண்ணி அதை ஷோல்டரெல்லாம் ஜாயின் பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து கையை தைக்க ஆரம்பித்தாச்சு. கை வந்து அந்த சைடில் வந்து உருட்டி இருக்குது. அந்த முந்தி அடிச்சிருக்கும் பார்த்தீங்களா, அந்த முந்தி அடித்ததை அப்படியே கட் பண்ணதுனால ஒரு சைடு வந்து கொஞ்சம் சின்னதாக தெரியும். அதனால் வந்து அதை பிரித்து விட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து இந்த மாதிரி தைச்சிட்டு நம்ம அருகடி பாந்தடி போட்டுக்கிடுவோம். கைக்கு லைனிங் கொடுத்து இந்த மாதிரி அருகடி பாந்தடி போட்டுட்டு சுற்றி அவுட்லைன் வந்து தைச்சிக்கிடுவோம். இந்த மாதிரி அவுட்லைன் தைச்சிட்டு எக்ஸஸாக நமக்கு வந்து லைனிங்கில் இருக்க பாட்டு எல்லாமே நம்ம வந்து லாஸ்ட்டு கட் பண்ணிக்கணும். நம்ம வந்து ஃபஸ்ட்டே கட் பண்ணுதோம் அப்படின்னா கொஞ்சம் துணி வந்து ஒரு சில துணி வந்து கொஞ்சம் இழுக்க வந்து ஒரு மாதிரி வரும். ஒரு சில துணி வந்து நமக்கு அப்படியே போடுதோம்னா நம்ம என்ன ஷேப்புக்கு வெட்டுதோமோ அதே ஷேப்பில் இருக்கும். ஒரு சில துணி கொஞ்சம் குலைவு கொடுக்கும், கொஞ்சம் வந்து நமக்கு முன்ன பின்ன வருதாப்பில் இருக்கும். அதனால் வந்து எப்போவுமே நான் வந்து இந்த மாதிரி லைனிங் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கட் பண்ணி விட்டுக்கிடுவேன். ஒரு 1/4 இன்ச்சு இருக்காப்புல எக்ஸ்ட்ராவே கட் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இழுத்து வருது துணி அப்படின்னா கூட நமக்கு வந்து ஓரளவுக்கு நமக்கு பர்ஃபெக்டாக நமக்கு வந்து வரும். இப்போ வந்து கையை வந்து நான் ஃபஸ்ட்டு அளந்துக்கிடுதேன். கை நமக்கு எவ்வளோ ஆனால் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நமக்கு அதை வந்து மார்க் பண்ணிக்கணும். இப்போ வந்து இன்றைக்கி ஒரு ஃபுஃப் கை தான், ஒரு மாடலில் தான் தைக்க போகிறேன். இது வந்து நம்ம பாப்பாவுக்கு வந்து நம்ம வயசு குட்டிக்கு வந்து பிறந்த நாளைக்கு அவங்களோட அக்கா பிறந்த நாளைக்கு தைச்சோம் பார்த்திங்களா, அந்த ட்ரெஸ்ஸில் உள்ள கை மாதிரி ஸ்லீவ் வந்து அந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. கொஞ்சம் சின்னதாக ஃபுஃப் வச்சு தைங்கம்மா அப்படின்னு அந்த பாப்பா கேட்டிருந்தாங்க. சரின்னு சொல்லி அந்த பாப்பாவுக்கு அந்த மாதிரி தான் தைச்சிருக்கேன். தைச்சிட்டு இந்த மாதிரி வந்து சென்டரில் வந்து கரெக்டாக வந்து ஒரு 1.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். சென்ட்ரு கரெக்டாக நம்ம 2 கையும் ஒன்று போல் நம்ம மடித்து சென்டரில் ஒரு 1.5 இன்ச்சு எடுத்து மேலே வந்து நம்ம அந்த லென்த்து போயிருக்கு பாருங்கள் அந்த பார்டரில், அது வந்து ஒரு 3 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். 1.5 சென்டிமீட்டர் எடுத்து 3 சென்டிமீட்டர் அப்படியே மேலே வந்து லென்த்தாக நம்ம வந்து தைச்சிட்டு அதை அப்படியே தைச்சி வெளியே எடுத்துட்டு மறுபடியும் அதை வந்து துணியை 2ஐயும் ஒன்றா மடக்கி அதில் வந்து நம்ம அப்படி தைக்கல அந்த ஷேப் வந்து வரும். திருப்பி நம்ம அந்த இப்போ நம்ம தைச்சிருக்கோம் பார்த்திங்களா, அந்த மடக்கி தைச்சிருக்கோமா அந்த இடத்துல இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியுதா, மடக்கி தைச்சிருக்கோம்ல அந்த இடத்துல இருக்க துணியை வச்சு நம்ம வந்து சுருக்கு வச்சிட்டோம்னா நமக்கு சூப்பரான ஃபுஃப் கை வந்துடும். பார்க்கவே அவ்வளோ எடுப்பாக இருக்கும், குழந்தைகளுக்கும் நல்லாயிருக்கும். பார்க்க எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஃபுஃப் ஒன்று போல் வந்திருக்கா? இது மாதிரி தான் நம்ம வந்து இந்த மாடல் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து கைக்கு ஒரு கைக்கு ஃபுஃப் வச்சாச்சு, இன்னொரு கைக்கும் அதே மாதிரி தைச்சிக்கிடுவோம். கரெக்டாக 2 சைடுமே ஷோல்ட்ரு ஒன்று போல் இருக்கா, கொஞ்சம் நமக்கு முன்ன பின்ன வருதாப்பில் இருந்துச்சுன்னா முதலே அளந்து பார்த்து நம்ம வந்து தைச்சிக்கணும். இப்போ வந்து இந்த சைடும் ஷோல்ட்ரு அளந்துட்டு கொஞ்சம் ஒரு சைடு முன்ன பின்ன இருந்தது வந்து லைட்டாக வெட்டி விட்டுட்டு இதே மாதிரி 2 சைடுமே கை வந்து சுற்றி எடுத்துக்கிட்டேன். இப்போ கை சுற்றி எடுத்ததுக்கடுத்து நம்ம வந்து இன்றைக்கி இப்போ இது வந்து இப்போ தைச்சிக்கிட்டு இருக்க வந்து கட் டாப்பு தான் தைச்சிக்கிட்டு இருக்கதா இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த பாப்பாவுக்கு வந்து இதுக்கு முந்தி வந்து அந்த பாப்பாவுக்கு வந்து இதில் பேனல் கட் டாப் தைச்சேன். ஒரு பேனல் கட் டாப்பு, பெரிய டாப், லென்த்தியான டாப்பு பேனல் கட் டாப் ஒன்று, இந்த டாப் ஒன்று தைச்சிருக்கேன். இது வந்து அந்த பேனல் கட் டாப்போடு மிச்சம் இருந்த துணியில் வந்து நான் இது தைச்சிருக்கேன். பேனல் கட் டாப்புங்கிறது எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கேன். பேனலாக நம்ம அந்த நைட்டி இந்த பாவடைக்கு நம்ம தைக்கோம் பார்த்திங்களா, அது மாதிரி
சின்ன சின்ன பேனலாக வெட்டி கட் பண்ணி அதை வந்து ஒட்டு போட்ட மாதிரி போட்டு அந்த மாதிரி வரும். சூப்பராக இருக்கும் அதுவும் குழந்தைகளுக்கு. அந்த இது தைச்சது போக மிச்சம் அதில் வந்து எக்ஸஸாக மிஞ்சினது போக அந்த துணியை வச்சு இந்த மாடல் தைச்சிருக்கோம். இந்த சைடு வந்து ஒரு சின்னதாக ஒரு பூ மாதிரி செஞ்சு டிசைனாக போடுவோன்னு நினச்சேன். எப்படி வந்திருக்குன்னு தெரியல. இது மாதிரி உங்களுக்கு யாருக்கும் இந்த ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தரேன். வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணிங்கன்னா எப்படி தைக்க கொடுக்கலாம் என்ன ஏதுன்னு சொல்லி நான் வந்து டீட்டெயில் வந்து உங்களுக்கு வந்து சொல்லுவேன். கொரியர் மூலமாக நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க அப்படின்னா அனுப்புதாப்பில் இருக்கும். இதுதான் பேனல் கட்டு டாப்பு. பேனல் கட் டாப் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த மாதிரி அந்த பாப்பா கேட்டிருந்த மாதிரி ஸ்லீவ் வச்சு இது வந்து முக்கால் கை கேட்டிருந்தாங்க அந்த பாப்பா. அவங்க கேட்ட மாதிரி முக்கால் கை வச்சு அவங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தாச்சு. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆளுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன். தேங்க்யூ. பாய் பாய்.